நம்முடைய குற்றங்களை ஆராய்ஞ்சா, நம்முடைய தவறுகளை ஆராய்ஞ்சா, எப்படி மணல் சலிக்கப்படும் பொழுது அதனுடைய கடினமான பகுதியெல்லாம் அகற்றப்பட்டு மெதுவான பகுதியெல்லாம் கீழே விழுகிறது, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கடினமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அகற்றப்பட்டு நம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் சாஃப்டானவர்களாக என்ன செஞ்சிடலாம், மாறிடலாம். கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. வேதத்தின் மொத்த ஆசீர்வாதமே கீழ்ப்படிதல்ன்ற ஒரு வார்த்தையில் தான் அரங்கிறது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு வந்தாலும் பிதாவின் சித்தத்தை தவிர வேறு சித்தமே செய்யக்கூடாது, அதான் கீழ்ப்படிதல். அவர் சகலத்துக்கும் அதிகாரியாக இருந்தோம், சகலமும் அவரால் உண்டாக்கப்பட்டிருந்தோம், அவர் தன்னைத்தான் தாழ்த்தி கீழ்ப்படிந்து அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. மொத்த ஆசீர்வாதமும் நமக்கு முன்னோடியாக நிற்கிற இயேசு கிறிஸ்துவும் கீழ்ப்படிதல் என்ற ஒரு வார்த்தையில் தான் என்ன செய்கிறாங்க, எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ராஜ்யபாரம் தள்ளாலும் எடுபட்டு போனாலும் கீழ்ப்படிதல் என்ற ஒரு காரணத்தினால் இருக்கும். ராஜ்யபாரம் கொடுக்கப்பட்டாலும் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான்ற காரணத்தினால தான் இருக்கும். ஆமென். நன்மை தீமை அறியத்தக்க மரம் ஆசீர்வாதமா, ஜீவ விருட்சம் ஆசீர்வாதமா? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் பைபிள் படித்து தெரிஞ்சதுனால தெரியுது. அன்னைக்கு உங்களை அதே ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் விட்டுருந்தா இப்போ என்ன செஞ்சுருக்கோம், நிலைமை புரிஞ்சிருக்கும். எது நமக்கு ஆசீர்வாதம், எது கீழ்ப்படியாமை, எது கீழ்ப்படிதல்? ஆதியில் தொடங்கின கீழ்ப்படியாமை அப்படியே தொன்று தொட்டு அந்த மனுஷ வர்க்கத்தில் என்ன செய்யுது, ஆமாம், அந்த ஜாதிகளுக்குள்ளே பரவுது. என்ன கீழ்ப்படியாமை? கீழ்ப்படியாமை தேவ பிள்ளைகளிடத்திலும் அது காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னுடையவர்கள் ஆனால் என்னை போலவே என்ன செய்யுங்க, மாறுங்க. நான் அதிலிருந்து உங்களை மீட்கும்படியாக உலகத்துக்கு வந்தேன், அதிலிருந்து உங்களை பிரிக்கும்படியாய், வேறு பிரிக்கும்படியாய், தெரிந்து கொள்ளும்படியாய் அழைத்து உங்களை என்னுடைய இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். மீண்டும் கீழ்ப்படியாமைக்குள்ள என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. அல்லேலூயா.